जय साई राम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर् देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम அத்தியாயம் 189. குழந்தையான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர். ஒருமுறை ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக மும்பையில் இருந்து பாவ் ராசுல் அக்கல்கோட் வந்திருந்தார். அவர் ஸ்ரீ சுவாமியை வணங்கிவிட்டு அடுத்த நாள் பிராமண போஜனத்திற்காக ஏற்பாடு செய்தார். அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் வந்து, மகராஜ், என்னுடைய வியாபாரம் நல்ல முறையில் முன்னேறியதனால் தங்கள் முன்னால் 200 ரூபாய் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். பின்னர் ஸ்ரீ சுவாமியின் ஆசீர்வாதத்தால் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று அவருக்கு லாபம் கிடைத்தது. ஆனால் அவர் தான் செய்து கொண்ட பிரார்த்தனையை மறந்துவிட்டார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பக்தர்கள் செய்து கொண்ட பிரார்த்தனைகளை நினைவூட்டி பெற்றுக்கொள்வார். அவ்வாறே அவர் ராசுலிடம் நடந்து கொண்டார். ஒருமுறை ராசுல் அவருடைய வீட்டில் உணவருந்திக் கொண்டிருந்த போது ஒரு குழந்தை அங்கு தவழ்ந்து வந்தது. அக்குழந்தையை பார்த்துவிட்டு இது யாருடைய குழந்தை என்று அவர் கேட்டவுடன் அக்குழந்தை ஸ்ரீ சுவாமி சமர்த்தராக மாறி ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். ஏ மாதர்சோத், என்னுடைய 200 ரூபாயை கொடுக்க மாட்டாயா என்று கேட்டுவிட்டு மறைந்து விட்டார். ராசுல் ஆச்சரியத்தில் உறைந்தார். உடனே அவர் தன் மனைவியை அழைத்து கொண்டு அக்கல்கோட்டுக்கு சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம், மகராஜ், நான் செய்து கொண்ட பிரார்த்தனையை மறந்துவிட்டேன். இருப்பினும் எனக்கு தெய்வீக தரிசனம் அளித்து நீங்கள் நினைவூட்டி விட்டீர்கள் என்று கூறிவிட்டு அவருடைய பாதத்தில் நமஸ்கரித்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அவர் 200 ரூபாயை ஸ்ரீ சுவாமிகளுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்தவுடன், நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சிறிது கூட உணவளிக்கவில்லையே என்று கூறியவுடன், மகராஜ், இன்றிலிருந்து வீட்டுக்கு வருபவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் அளிப்பேன் என்று ராசுல் உறுதி அளித்தார். அடுத்த நாள் பிராமணர்களுக்கு போஜனம் அளித்துவிட்டு ஸ்ரீ சுவாமியின் அனுமதியுடன் மும்பை சென்றடைந்தார். ஒரு பக்தன் தான் செய்து கொண்ட பிரார்த்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் அதற்கான கர்ம பலன்களை அனுபவிக்க நேரிடும். ஆனால் பக்த வச்சலனான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பக்தர்களுக்கு அவ்வாறு நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பல வழிகளில் அவர்களுக்கு அப்பிரார்த்தனைகளை நினைவூட்டி நிறைவேற்ற செய்வார். ஆகா, கருணைக்கடலான ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை குருவாக பெற்றவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள்! ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.